நம்ம இன்றைக்கி ஒரு அருமையான தக்காளி ரசம் தாங்க பண்ண போகிறோம். சிம்பிளாக வேக வைக்காமல் தக்காளியை ஈஸியாக பண்ணுற மாதிரி ஒரு தக்காளி ரசங்க. இது எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. நம்ம தக்காளி ரசம் பண்ணுறதுக்குங்க இந்த சின்ன சைஸ் அளவு புளியை நல்லா கழுவி ஊற போட்டு கரைச்சி வச்சுக்கணுங்க. இந்த 2 தக்காளியை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கலாங்க. வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது, மிக்ஸி ஜாரில் போட்டே நல்லா அரைச்சிக்கலாங்க. இப்போது ரசப்பொடிக்கு தேவையான பொடியை நம்ம அரைச்சிக்கலாம். அது ஃப்ரெஷ்ஷாக அரைச்சோம்னா நல்லா வாசனையாக கமகமன்னு இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் தனியா, தோரம்பருப்பு ஒரே 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், ஒரு காஞ்ச மிளகாய் உடச்சி போட்டுக்கலாம், ஒரு 5-6 பூண்டு தோல் உரிக்காமல், ஒரு கொத்து கறிவேப்பிலை. இதை அப்படியே கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. எடுத்துகிட்டு வரேன். இப்போது இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அதே ஜார்லேயே இந்த 2 தக்காளியும் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ நம்ம புளி அந்த சின்ன சைஸு கரைச்சி வச்சுருக்காங்க. இந்த அரைச்ச விழுதை இந்த புளி கரைசலில் அப்படியே சேர்த்துருங்க. இந்த புளி கரைசலில் இந்த ஜார் கழுவி நல்லா தண்ணி ஊற்றி அப்படியே சேர்த்துட்டு ஸ்டவ் பற்ற வச்சுட்டு இதில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூளை போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடலாங்க. பச்சை வாசனை போகிற வரையும் கொதிக்கிட்டோம் பார்க்கலாம். சிம்மில் வச்சு நல்லா ஒரு 10 நிமிஷமாக கொதிக்குதுங்க. இப்போ இந்த நேரத்தில் இந்த ரசத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. கல்லுப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டாச்சுங்க. இப்போது நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ரசப்பொடியை இதில் அப்படியே சேர்த்துற வேண்டியதுதாங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு கலரி விடலாம். இப்போ ஸ்டவ் சிம்மில் தாங்க இருக்குது, ஹை ஃப்ளேமில் இல்லை. சும்மா ஒரே ஒரு கொதி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்ததுமே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தாளிச்சிடலாங்க. இந்த மாதிரி ஒரு மெத்தடில் நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. தக்காளி வேக வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. 2 தக்காளியை இது கம்மியாக சேர்றதால நான் 2 போட்டேன். நீங்கள் எவ்வளோ பேர் செய்யணுமோ அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுக்கோங்க. இது ஒரு 4-5 பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க. இப்போ ஒரு கொதி வந்துடுச்சு, நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். சின்ன பேன் வச்சுருக்காங்க. அதில் ரசம் தாளிக்கிறதுக்கு நம்ம நெய்யில் தான் தாளிக்க போகிறோம். நெய்யில் தாளிக்கும் போது இன்னும் வாசம் அதிகமாக இருக்கும். ரசம் அருமையான ஒரு டேஸ்ட்டு வரும். 1 ஸ்பூன் நெய் போதுங்க. 1 ஸ்பூன் நெய் சூடானதுமே 1 ஸ்பூன் நெய் சூடானதுமே தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்புங்க, ஒரு 2 சீரகம், தட்டி வச்சுருக்கிற பூண்டு ஒரு 4 பல், ஒரு பச்சை மிளகாங்க, கொஞ்சம் பெருங்காயம், ரசத்துக்கு தேவையான அளவுக்கு பெருங்காயம் போட்டாச்சுங்க. ஒரு 4 கறிவேப்பிலை. எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் நல்லா பொரிஞ்சாச்சுங்க. இதை நம்ம அதில் எடுத்து அப்படியே மாற்றிக்கலாம். நம்மளின் சுவையான தக்காளி ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க. பொடியாக துருவி வச்சுருக்கிற கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு 2 பச்சை கறிவேப்பிலை போட்டோம்னா நம்மளே அருமையான ஒரு தக்காளி ரசம் தயாராகிடுச்சிங்க. இது
சூடாக ஒரு அரை கிளாஸில் ஊற்றின்னு குடித்தா கூட ஜீரண சக்திக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி முறையில் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க. தேங்க்யூ.